வெல்கம் டு சிவா அருண் டிவி. நம்ம விவசாயம் சார்ந்த தகவல்கள் நம்ம சேனல் வழியாக நீங்கள் நிறைய தகவல்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எருமை மாடு வளர்ப்பு பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? பால்ராஜ். நீங்கள் என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே எருமை மாடுகளை எப்படி நீங்கள் வளர்க்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். எருமை மாடு நாம் எப்படியும் ஈரோடு சந்தை 10ன்னா தேர்ந்து ஈரோடு சந்தை போனால் 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு வந்து நாங்கள் மேற்பாளைய சப்ளைக்கு பால் போகுதுங்க. சரிங்க. அப்புறம் தோட்டத்தில் ஒரு 3 ஏக்கரா பூமி இருக்குது. பூரா அதுக்கு தகுந்த மாதிரி புல்லுக்கு ஏதோ மக்கா சோளத்தட்டு வெள்ளை சோளத்தட்டு போட்டு அறுத்து போட்டுருக்குறேங்க. அதை வச்சு விவசாயத்துக்கு சார்ந்ததை கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போ எருமை மாடு வந்து எதுக்கு பயன்படுதுங்க ஐயா? இது பால் ஒன்று தானுங்க, மித்த நாம் எதுக்கும் பயன்படுத்துறது இல்லை. மாட்டு வாங்கி தான் 10-40 வருஷமாக வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நம்மங்களுக்கு மித்த தொழில் இல்லைங்கிறக்காக அதை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. படிப்பறிவு ஜாஸ்தியாக இருந்தால் மித்த வேலையில் போயிருக்கலாங்க. அது ஒன்றும் இல்லாதனால அதை வச்சு எருமை மாடுகளை வாங்கி பாலை ஊற்றி சப்ளை பண்ணி அதில் வச்சு வருமானத்தை நாங்கள் ஜீவனாம்சம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பசுமாடு நிறைய பேர் வளர்த்துட்டு இருப்பாங்க. எருமை மாட்டுக்கும் பசு மாடுக்கும் என்ன வேறுபாடுங்க ஐயா? பசு மாட்டுக்கு வந்து பால் அவ்வளோ ஒன்றும் திக்காக வராதுங்க. எருமை மாட்டு பால் நல்லா திக்காக இருக்குங்க. அதை வச்சு நாம் சாப்பிட்டாவுமே நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க. இது வந்து அப்படி இல்லைங்க. அது எருமை மாடு வந்து 5 லிட்டரு 6 லிட்டரு தான் கறக்குங்க. மாடு வந்து 10 லிட்டரு 5 லிட்டரும் கூட ஒரு நேரத்துக்கு கறக்குங்க. இது 2 நேரம் சேர்ந்தும் கூட 10 லிட்டரு வராதுங்க. அதனால் அதில் நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லைங்கிறக்காக நாங்கள் இதையும் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோங்க. எருமை மாடு வந்து யாரும் பால் கேட்டு வாங்குவாங்க, எங்கேயும் பெரும்பாலும் இப்போ கிடைக்கிறது இல்லைங்க. மாட்டு பால் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாருமே 5, 6, 10 இப்படி வச்சிட்ருக்குறாங்க. நாங்கள் முதல்ல இருந்தே எருமை வச்சனால எருமை வச்சு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எருமை மாட்டு பாலுக்கு வந்து நல்லா திக்காக இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். அது திக்காக இருக்கிறனால நமக்கு அந்த பால் பண்ணைகள் வந்து எருமை மாட்டு பாலை வாங்கிக்கிறாங்களா? வாங்குறாங்க. அங்கே ஊற்றுனா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. மாட்டு பால் 31 ரூபா 32 ரூபா போட்டு தர்றாங்க சொசைட்டியில். எருமை பால் 50 ரூபா 51 ரூபாய்க்கு வரும். ரேட் அதிகம். இது அதிகமாக இருந்தாலுமே அது கட்டுப்படி ஆகாதுங்க. கடையில் ஊற்றுனா ஏதோ இப்போ ஒரு 100 மில்லி 200 மில்லி சேர்த்து கொஞ்சம் ஊற்றிட்டு வரலாங்க. அதனால் அதில் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. 50 ரூபா 60 ரூபா தர்றா, இவன் 51 ரூபா தான் கொடுப்பான். அதனால் கடையிலுக்கே ஊற்றிடுறதுங்க. இப்போ இந்த எருமை மாடு வந்து எத்தனை எருமை மாடு நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க ஐயா? நாங்கள் ஒரு 10 உருப்படி வச்சுட்டு தான் இருக்கிறோங்க. ஆனால் பெரும்பாலும் இப்போ எருமை மாடு எங்கேயும் வளர்க்க இல்லைங்க. நாங்கள் இதுக்குள்ளே எடுத்துட்டா நாங்கள் ஒருத்தர் தான் வச்சுருக்கிறோங்க. பாக்கி பெரும்பாலும் 1 2 இன்னொரு 2-3 பேர் வச்சுருக்காங்க. முதலெல்லாம் நம்ம ஊர் பூரா எருமையிலே தான் இருந்தது. இப்போ அதில் சரி எல்லாருமே இப்போ மாட்டுகளுக்கே பூண்டாங்க. பசுமாடு தான் அதிகமாக இருக்குது. எருமை மாடே இப்போ கண்ணுக்கு தெட்டு போட்டுறது இல்லைங்க. ஆமாங்க. இதுக்கு என்ன தீவனம் நீங்கள் கொடுக்குறீங்க? நாங்கள் மக்காசோளத்தட்டு கருதோட போட்டு நாங்கள் தான் எங்களுக்கு வேறு பருத்துட்டு வந்த காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு பாலை கறந்து எல்லாம் கொண்டு பையனை மேற்பாளையம் அனுப்பிச்சி விட்டு போட்டு நாங்கள் 2 பேரும் போய் இது 6 மணிக்கு போனவங்க வறுத்து வந்து போட்டு ஏகப்பட்ட வேலைங்க. எங்களுக்கு மித்த தொழில் இல்லைங்கிற செய்ய தெரியாதங்கிறக்காக இதை வச்சு பண்ணிட்டு இருக்கிறோங்க. காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 3 மணிக்கு எந்திரிப்போம். 3 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு நைட் படுக்கும்போது 9, 9:30, 10 கூட ஆயிரும். அது சாணி வலிக்கிறது, தண்ணியில் காட்டுறது, வேறு அதுகளை பிடிச்சி கட்டுறதும் பிடிக்கிறது எல்லாத்துக்குமே. மாடுகள்லாம் கண்ணு போட்டால் காலக்கண்ணா அப்போவே விற்று போடுவாங்க. இதுகெல்லாம் அப்படி இல்லைங்க. 4 லிட்டரு இருந்தாலுமே கண்ணுக்குட்டி இருந்தே ஆகணும். ஏன் அப்படி? நிற்காதுங்க அது. அப்படிங்களா? மாடுகள்லாம் காலக்கண்ணு போட்டால் அப்போவே மராணிக்கே விற்று போடுவாங்க. 2000 2500 விற்றுருவாங்க. நம்மளதெல்லாம் அப்படி விற்க முடியாதுங்க. இது கடைசி வரல எருமை சினையாய 5 மாதம் 4 மாதம் கறக்கிற வரல இருந்தே ஆகணும். நிற்காதுங்க. இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இருக்குதுங்களா? நிறைய பேர் வளர்த்துறதுக்கும் வந்து வாங்குறாங்க. கோணாக்கு நம்மளுக்கு ஆள் வசதியாக இருந்தால் கோணாக்கண்ணு பெருசு பண்ணி விற்கலாங்க. அந்த மாதிரி. சரி, மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கு வந்து போகும். எருமை மாடு அந்த மாதிரி எல்லாம் போகாது, அப்படிதானே? எருமை மாடு தான் பின்னி நல்லா இருக்குன்னு வாங்குவாங்க. அதுக்கு கறிக்கு வாங்குவாங்களா?
அதுவும் போன வருஷம் பக்ரீத் ரம்ஜானுக்கா பக்ரீத்துக்கா ஒரு கூலி 1,19,000 கொடுத்தனுங்க நானே. எருமை மாடு எருமை இது 1,10,000 கேரளாக்காரன் வாங்கிட்டு போனேன். மாட்டு ரேட் எவ்வளோங்கய்யா? எருமை ரேட் மாடு வந்து நான் ஒரு 50 அது இப்போ பணம் இல்லாமல் நின்று போனால் 35 ரூபா 40 ரூபாய்க்குள்ள தான் விற்கிங்க. எருமையெல்லாம் 50 55 கூட நல்லா கறி இருந்தால் அதை விட கொஞ்சம் 10 ரூபா எச்சா கிடைக்கும். எருமை மாடு வளர்க்குறதுல லாபம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் நிறைய இருக்குது இல்லைங்களா? சரியான கஷ்டங்க. அது எல்லாம் நம்மளுக்கு அதான் வேற படிப்பு அறிவு இல்லாதனால இதை வச்சே ஜீவனாம்சம் நாங்களும் கல்யாணம் ஆகி 43 வருஷமா இதை வச்சே இழுத்தாச்சு. சரி, இது எங்க இருக்குதுங்க ஐயா? இந்த ஊர் பேர் என்னங்க? சின்ன தொட்டி பாளையம். எருமை மாட்டுக்கு ஈரோடு சந்தை தான் போகணும். நாங்களும் அங்கதான் போய் வாங்குறோம். சப்ளைக்கு பால் பத்தலைன்னா அங்கே போனால் 1 லட்சம் 1,5 லட்சம் 90 இப்படி கொடுத்து வாங்கிட்டு வரணும். சரி. இப்போ ஃபோன் நம்பர் இருக்குதுங்களா ஐயா? 94 86 27 40 43. சரிங்க, நன்றி. எருமை மாடு சார்ந்த ஒரு தகவல் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.